தனுஷுடைய குபேரா படம் எப்படி இருக்கு அப்படின்னா இங்க நம்ம பார்க்க போறோம். இந்த படத்துல 50,000 கோடி ஒயிட்டாகவும் 50,000 கோடி பிளாக் ஆகவும் அரசியல்வாதிகளுக்கும் பெரிய பெரிய பிக் ஷாட்ஸுக்கும் பணத்தை பட்டுவாடா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்பை முன்னாள் சிபிஐ ஆஃபீஸரான நாகார்ஜுனா கிட்ட கொடுக்கறாப்ல படத்துடைய இல்ல. நாகார்ஜுனா பொறுத்தளவுக்கு இதெல்லாம் அவ்வளவு லேஸ்ல பண்ண முடியாது. நாளைக்கு வேணா செக் பண்ணா நம்ம எல்லாரும் மாட்டிப்போம். இதுக்கு ஒரே வழி பணப்பாசி எல்லாரும் ஒரு 4 பேரை கூட்டுவாங்க. அவங்க பிச்சைக்காரங்க இருந்தாலும் பரவாயில்ல, அந்த 4 பேரை கூட்டுவாங்க. அவங்களுக்கு தனித்தனியாக ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணி பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அவங்களை பினாமியாக வச்சு இந்த காரியத்தை நம்ம சக்சஸ்ஃபுல்லாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாப்ல. அதுக்காக அழைத்து வரப்படுகின்ற 4 பிச்சைக்காரங்கள்ல ஒருத்தர் தான் நம்ம தனுஷ். இதுக்கப்புறம் நாகார்ஜுனா எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது இந்த படத்துடைய மொத்த கதையை பார்க்கும்போதுதான் மொத்த விமர்சனத்தையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் எந்த கால வேணாலும் நீங்க இருங்க. இந்த படம் சேகர் கமலாவுடைய ஒரு படம். கதைக்களமாக பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிரிமிஸ் இது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நிச்சயமாக இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வித்தியாசமான பிளாட் தான் இது. படக்கூடிய மிகப்பெரிய பலம் தனுஷ் தான், அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் தான். இந்த படத்துல ஒரு பிச்சைக்காரங்க சைடுல இருக்கக்கூடிய நியாயம் என்ன, அவங்க என்னென்ன கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்காக என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடிய ஒரு கதை நாயகன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா கதாநாயகனாகவே வழக்கமாக தனுஷ் படத்தை எப்படி மாஸ் திரிக்க விட்டு வேலையெல்லாம் பண்ணுவாரோ எதுவுமே அந்த படத்துல கிடையாது. இந்த கதையின் நாயகனாகவே வந்திருக்காப்ல தனுஷ். அதுலயும் எமோஷனலாக ஒரு சில விஷயங்கள் அவங்க ஹேண்டில் பண்ணது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ்ல இந்த படத்தை அவரை பொறுத்தளவுக்கு முதல்ல காருக்குள்ள உட்கார வச்சு அந்த பெர்ஃபியூம் அடிக்கும் போது அதை லைட்டா அது மூந்து பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு மூந்து பார்க்கிற அந்த ஒரு தருணம். 500 ரூபாய் வெளில கொடுக்கும்போது நீங்க அப்படி வாங்கக்கூடாதுன்னு சொன்னீங்க இல்லையா, அதனால இப்படி வாங்கணும் அப்படின்னு அவர் அந்த பணத்தை வாங்குற ஒரு விதம். தட்டிலே பிரியாணி இருக்கு, வயிறு நிறைய பசி இருக்கு, ஆனா என்ன பண்ண நம்ம குடிக்க பக்கத்துல வந்துட்டாங்க இப்ப ஒரே ஆகுங்க அப்படிங்கிற இக்கட்டான சூழ்நிலையில அப்படி எவ்வளவு பிரியாணி 2 வாய் அள்ளி உள்ள அமைக்கிட்டு பக்கத்துல இருக்க தண்ணிக்குள்ள குடிக்கக்கூடிய அந்த ஒரு காட்சி அப்படின்னு சொல்லி பெர்ஃபார்மன்ஸ்ல எப்படி ஃபுல்லா பண்ண முடியுமோ நீட்டாக பண்ணியிருக்காப்ல. இது போல அந்த போய்வா நண்பா எனக்கு இந்த வருஷத்துல நான் கேட்ட ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல், அட்டகாசமான ஒரு பாட்டு. அந்த பாட்டுடைய பேஸை பாத்தீங்கன்னா நார்மலாக பயங்கர ஒரு நல்ல டான்சர் ஆடுனா எப்படி ஆடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரியே கோரியோகிராஃப் பண்ணப்படாத ஒரு பாட்டு இது. ஒரு சாமானிய ஒரு பிச்சைக்காரன் அந்த மாதிரி ஒரு பாட்டு கேட்டா எப்படி ஆடுவானோ அந்த மாதிரியே கோரியோகிராஃப் பண்ணிருப்பாப்ல அந்த பாட்டுடைய கோரியோகிராஃபர். அதை தனுஷ் பிச்சு படுறது பார்க்க சரியான ஒரு தியேட்டர் மெட்டீரியல். அந்த சாங் தனுஷ் அட்டகாசமாக ரொம்ப நேச்சுரலாக ஆடிப்பாப்ல அந்த பாட்டை. தனுஷ் போக நாகார்ஜுனாவாகட்டும், ராஷ்மிகா மந்தனாவாகட்டும், வில்லனான ஜிம் ஷார்பாகட்டும், பாக்கியராஜ் சார் ஆகட்டும், ஷாயாஜி ஷெண்டி ஆகட்டும் சொல்லி மத்த ஆர்டிஸ்டும் அவங்க எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அது நீட்டாக ஸ்கிரீன்ல கொண்டு வந்திருக்காங்க. நிக்கக்கூடிய சினிமோட்டோகிராஃபி நிச்சயமாக ரிச் அண்ட் கலர்ஃபுல்லாக இருக்குது. பார்க்கறதுக்கு விஷுவலி அப்பீலிங்காக இருக்குது. அந்த அளவுக்கு பயங்கர கிராண்டியராக தான் அவர் விஷுவல்ஸை கன்சியூம் பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி டிஎஸ்பி மியூசிக் பொறுத்தளவுக்கு எனக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் ஒரு சில இடங்கள் நல்லா ஒரு சில இடங்கள் அந்த அளவுக்கு விளையாடு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனா நான் சொன்ன அந்த போய் தான் நண்பா அந்த பாட்டு விவேகாவுடைய வரிகள், அந்த பாட்டை கேட்கும் போதெல்லாம் டே இங்கிட்டு தாண்டா வாழ்க்கை, இதுக்கு தாண்டா இது முன்னேறிட்டானோ இது வாழ்ந்துட்டானோ வாய் வச்சு அடிச்சு சாகுறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் எப்பயுமே எனக்கு அந்த பாட்டை கேட்கும்போது வரும். காலையில் ஏறினாலே நம்ம போற முதல் பாட்டாங்க அந்த மாதிரி ஒரு பாட்டு எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் டெத் வீக்கெல்லாம் கண்டிப்பாக அந்த பாட்டு எல்லா வீட்லயும் அந்த டெத் வீக்கில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த படத்துல என்ன சார் பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆக்டிங் விஷயங்கள் எல்லாத்தையும் கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷம் டைம் எடுத்து செட்டப் பண்ணிடுறாங்க. இந்த படம் 3 மணி நேரம் 2 நிமிஷம் வருது. இவங்க ஒரு 50 நிமிஷத்துக்கு அப்புறம் கரைக்கலத்தை எங்க நகர்த்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அங்க இருந்து அடுத்து கரைக்கலமாக பெருசாக நகரவே கிடையாது. ஒரே இடத்துல சுத்திக்கிட்டே இருக்குது மிக்ஸ் மாதிரி திரைக்கதை. அதுதான் அந்த படத்துடைய பிரச்சனை. இதனாலேயே அந்த இன்பிட்வீன் இருக்க இன்பிட்வீன்கிறத விட அந்த முதல் 40 நிமிஷத்துக்கு முன்னாடி அதுல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் இந்த படம் ரொம்ப ஸ்லோவாக பயங்கர லாகிங்காக என்ன சார் வருது அப்படிங்கிற மாதிரி படம் ஒரு பக்கம் வருது. நீங்க ஒரு பக்கம் உட்காந்துருக்கீங்க. அந்த அளவுக்கு தான் நம்மளை ஹோல்ட் பண்ணுது இந்த படம். இந்த படத்துல நாகார்ஜுனாவுடைய கதாபாத்திரம் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு எழுதப்பட்டதுல ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் எனக்கு வந்தது. அதே மாதிரி ராஷ்மிகா மந்தனாவாகட்டும், சுனேனாவாகட்டும், இந்த 2 பேருடைய கதாபாத்திரமும் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் கதையை திரைக்கதையாக மாற்றும்போது ஒரு சில கதாபாத்திரங்கள் உள்ள இருந்து அதை எடுத்துட்டு போற மாதிரி இருக்கலாம்ன்றதுக்காக வைக்கப்பட்டதே திணிக்கப்பட்டதே தவிர இந்த 2 கதாபாத்திரங்களால மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு சார். இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்டர் இந்த கேரக்டர்னால அப்படின்னு எனக்கு நம்ம மொத்த படத்துல எதுவுமே அப்படி தோணல இந்த 2 கேரக்டர்ஸ்னால. ஈவன் நம்ம படத்துல வில்லனான ஜிம் ஷார்ப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட வழக்கமான ஒரு கார்பரேட் வில்லன், அதாவது எதுவுமே பெருசாக ஒரு பண்ணல. அந்த கதாபாத்திரம் பெருசாக எஃபெக்டிவாக எங்கேயும் நமக்கு போர்ட்ரேட் பண்ணப்படவும் இல்ல. இந்த படம் இவங்க சொல்ல வந்த இந்த கதையெல்லாம் சாலிடாக இவங்க 2 மணி நேரத்தில் சொல்லி முடிச்சிருக்காங்க. அவ்வளவு ஒரு தின்னான ஒரு பிரிமிஸ் இது. இதை வச்சுக்கிட்டு 3 மணி நேரத்துக்கு மேல நீங்க படம் எடுத்தீங்க அப்படின்னா எவ்வளவு நேரம் ஆடியன்ஸ் வந்து உங்களால என்கேஜ் பண்ண முடியும்? அதுதான் பெரிய பிரச்சனை. இந்த படத்துல டியூரேஷன் நிச்சயமாக மிகப்பெரிய பிரச்சனையாக இதுதான் நமக்கு பல விஷயங்கள் அந்த படம் பார்க்கும்போது ஒரு சலிப்பு உண்டாக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த படம் தமிழ் தெலுங்கு அப்படின்னு 2 சைமல்டேனியஸா ஷூட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேள்விப்பட்டேன். ஆனா படத்துல ஈவன் தனுஷுடைய டைலாக்ஸே கூட ஒரு சில இடங்கள்ல தமிழ்ல தான் இருக்குது. ப்ராப்பரா கரெக்டா தமிழ்ல உட்கார வச்சிருக்காரு டப்பிங்ல. ஒரு சில வசனங்கள்லாம் தெலுங்கு பேசுற மாதிரி தான் இருக்கு. இவர் தான் தமிழ்ல வந்து டப்பிங்ல டைப் பண்ண மாதிரி இருக்குது. அந்த லிப்சிங்காகவே கிடையாது. இது உண்மையாவே சைமல்டேனியஸா அந்த மாதிரி ஷூட் பண்ணாங்களா இல்ல ஒரு சில காட்சிகள் சும்மா அப்படியே எடுத்து தெலுங்கு வசனம் தமிழ் டப்பிங் ஏத்திக்கல அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இது ஒரு கமர்ஷியல் படம். படம் எடுக்கணும் லாஜிக் மீறல் தான். சோ லாஜிக்கலா இந்த படத்துல நீங்க எதிர்பார்க்கவே பாத்துறாதீங்க. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம பொறுத்தளவுக்கு ஒரு ஆவரேஜான வாட்ச் தான் இந்த குபேரா. இந்த படத்துல அது கண்ணன் அப்படின்னு எதுவுமே கிடையாது. சோ நீங்க ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இன்னைக்கு தியேட்டர்ஸ்ல வெளியா இருக்கு. தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்குது. தமிழ் டப்பிங் எங்க சொல்றது அதான் தெலுங்கு தமிழ் தனித்தனியா வச்சிருக்காங்க. அப்புறம் அவங்களுடைய இஷ்டம் தான்.